நான் உங்களுக்கு ஒரு சில இமேஜஸ் காமிக்கிறேன். அந்த இமேஜஸ்ல இருக்கிற ஸ்டாச்சு எப்படி நிக்குது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாமா? In the rain, I am singing in the rain. I want more in the rain. இமேஜஸ்லாம் பார்த்துட்டீங்களா? அந்த இமேஜஸ்ல இருக்கிற ஸ்டாச்சு எப்படி நிக்குது அப்படின்னு தெரியுமா? பிஃபோர் தட் அந்த ஸ்டாச்சு அந்த ஸ்கல்ப் பண்ணவர் யாருன்னு தெரியுமா? அவர் பேரு ப்ரூனோ கேத்தலினோ. இவர் ஆக்சுவலி மொரோக்கோல பிறந்த ஒரு இட்டாலியன், லேட்டரா பிரான்ஸ்க்கு வந்துட்டார். சரி, இந்த ஸ்டாச்சுல எல்லாம் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சு நியூயார்க்ல இருக்கு, பார்க் அவென்யூ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. இந்த கேப் எதுக்கு இருக்கு? இதையே ஒரு ஷாக்கிங்கா எல்லாரும் பாக்குறாங்க அப்படிங்கிறது தெரியுமா? இந்த ஸ்டாச்சு சப்போர்ட்டே இல்லாம நிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்பதான் புரிஞ்சுதான் ஒரு சின்ன இடத்துல ஸ்கல்ப்டரான ப்ரூனோ இதை சப்போர்ட்டோட நிறுத்திருக்காரு அப்படின்னு. சரி, அந்த சப்போர்ட்டான ஒரு இடம் அவங்க கையில வச்சிருக்கிற பேகேஜும் அவங்களோட பாட்டமும். சரி, நடுவுல ஏன் கேப் இருக்கு அப்படின்னா இது ஒரு ஆக்சிடென்டல் மிஸ்டேக்கா. ஏதோ ஒரு மெட்டல் பகுதி உருக்கும் போது அந்த மெட்டல் பகுதி தப்பான ஒரு வடிவத்துல ஒட்டிக்கிச்சான். அதனால அவர் அதை அங்கேருந்து எடுத்தப்போ அந்த ஸ்டாச்சு அப்படியே நின்னுடுச்சான். அவர்ல இந்த ஸ்டைல் நல்லா இருக்கே, வச்சிடலாமே அப்படின்னு பிளான் பண்ணி வச்சாராம். சரி, இந்த ஸ்டாச்சுக்குலாம் ஒரு பேர் வச்சிருப்பாருல, என்ன பேர் வச்சிருக்காரு? டிராவலர்ஸ் அப்படின்னு வச்சிருக்காராம். இவரு பார்க் அவென்யூ அண்ட் இவர் இதை ப்ராஜெக்டா எடுத்து பண்ணும்போது பண்ண எல்லா ஸ்டாச்சுவுமே ஸ்கல்ப் பண்ணும்போது ஒரு கையில ஒரு பேகேஜ் இருக்குமா. அதுக்கப்புறம் எதுவுமே நிக்கிற மாதிரியே இருக்காதான், எங்கேயோ போற மாதிரியே இருக்குமா. இதெல்லாம் ஏன்னு பார்த்தா டிராவலர் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு வெளியூர்ல இருந்து வேற ஒரு இடத்துக்கு வேலை செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு அவங்களோட பாஸ்டும் தெரியாம ஃபியூச்சரும் தெரியாம இருக்கிற அந்த சிச்சுவேஷனை தான் அவர் அப்படி சொல்ல ட்ரை பண்றாராம். ஏன் வேற எவனையோ சொல்லணும்? என் வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு. நான் மொரோக்கோல பிறந்து பிரான்ஸ்ல வாழறேன். என்னோட பாஸ்டும் எனக்கு ஒழுங்கா இல்ல, ஃபியூச்சரும் எனக்கு ஒழுங்கா இல்ல. இதைதான் நான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்றேன். அதுதான் அந்த பிக்சரோட மெட்டஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பிலாசபிக்கல் கொஸ்டின். வேர் ஆர் வி ஹெட்டிங் ஆக்சுவலி? We have a hurry life. We have a hurry life. We have lot of things with us as a baggage. Emotional baggage நிறைய இருக்கு. அதெல்லாம் வச்சுட்டு where are we heading? Either to the past or to the future. But we don't know yet, but we are still moving to it. அப்படிதானே? Bye.